எல்லாம் வல்ல இறைவனின் பெயரால் ஆரம்பிக்கின்றேன். அன்பானவர்களே, உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாட்டில் மக்கள் ஆட்சி எங்கோ மலர்ந்து நிற்கின்ற இந்த நேரத்திலே, நேற்று அம்பாறை மாவட்டத்திலே போட்டியிட்டு பாராளுமன்றத்துக்கு தெளிவாக தவறிய தொடர் ஆதம்பாவா அவர்களுக்கு தேசிய பட்டியலில் நாடாளுமன்றத்திற்கான அனுமதி வழங்கப்பட்ட போது அதனை ஒரு நண்பர் விமர்சித்தார். அதாவது, எல்லோருக்கும் கொடுத்திருக்கின்ற இந்த தேசிய மக்கள் சக்தி ஒரு பௌத்த மத குருவை இதில் இணைத்துக் கொள்ளவில்லையே என்று ஏதோ ஒரு துவேஷத்தை கிண்டுகின்றது போல் ஒருவர் சமூக ஊடகத்திலே தன்னுடைய கருத்தை தெரிவித்திருந்தார். இன்று அதே நபர் முஸ்லிம்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றார்கள் என்ற கருத்துப்பட, அமைச்சரவையிலே ஒரு முஸ்லிமுக்கும் இடம் அளிக்கப்படவில்லை என்ற கருத்துப்பட அதே நபர் இன்று தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கின்றார். இவர் இதன் மூலம் சொல்ல வருவது என்ன? அங்கே தோழர் ஆதம்பாவா அவர்களுக்கு வழங்கப்பட்ட பதவியை இன்னும் ஒரு ஹாமதுருவுக்கும் வழங்கியிருக்கலாமே என்று கூறுகின்ற அவர், இங்கே முஸ்லிம்களுக்கு அமைச்சரவையில் இடமளிக்கப்படவில்லை என்ற காரணத்திற்காக. ஆனால் அதே நேரத்திலே இன்னும் ஒரு நண்பர் ஒரு நியாயபூர்வமான கருத்தை சொல்லியிருந்தார். அதனை ஒரு எழுத்து வடிவிலே என்னிடம் வழங்குமாறு நான் கேட்டிருக்கின்றேன். அது என்னவென்று சொன்னால், பௌத்த சாசன அமைச்சு என்று போட்டு வேறு மதங்களுக்கு முக்கியத்துவத்தை குறைக்காமல் சமய சாசன அமைச்சு என்றே போட்டிருக்கலாமே என்று ஒரு நண்பர் சொன்னார். அது வரவேற்கத்தக்க கருத்து. அதற்குரிய விளக்கம் என்னவென்பதை மேலிடத்திலே நாம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். 25 என்று சொன்ன அந்த விடயம் 20 அமையும் என்று நான் நினைத்தேன். 21 அமைந்திருக்கின்றது. எனவே இந்த விடயத்திலே நாங்கள் பெரிதாக அலட்டிக் கொள்வதற்கு ஒன்றுமில்லை. இதிலே சுருக்கமான ஒரு பதில் சொல்வதாயின், இந்து, இஸ்லாம், பௌத்தம், கிறிஸ்துவம் என்றெல்லாம் ஒரு பாகுபாடு இல்லாத எல்லோரும் இந்த நாட்டு மக்கள். அவரவர்களுடைய வழிபாடு அவர்களுடைய சமய தலங்களுக்குள் அமையக்கூடியதாக எல்லோரும் இலங்கையர்கள் என்கிற வகையிலே நாங்கள் இப்போது எழுந்து நிற்கின்றோம். இந்த எழுச்சியை குழப்புவதற்காக சில சக்திகள், அவர்கள் வெளிநாடுகளில் இருந்து ஏதாவது கையூட்டுகள் பெறுகின்றார்களா அல்லது அவர்களாகவே ஏதோ வீணுக்கு மாரடிக்கின்றார்களா அல்லது கூலிக்கு மாரடிக்கின்றார்களா என்றெல்லாம் தெரியவில்லை. இருந்தாலும் ஒரு பெருமதியான பதிலாக இந்த பிரச்சனைகளுக்கு நாம் சொல்லக்கூடியதுதான், இங்கே பௌத்தம், இந்து, இஸ்லாம், கிறிஸ்தவம் என்ற பாகுபாடு இல்லை. இங்கே எல்லோருமே இலங்கையர்கள். அது எப்போது அது மக்கள் மனதிலே வரும் என்று சொன்னால், தேசிய இனம், நேஷனாலிட்டி என்கின்ற இடத்திலே ஸ்ரீலங்கன் என்று எழுதுகின்ற அளவிற்கு வந்துவிட்டால், அதை ஒரு சட்டமாக்கிவிட்டால், எல்லோரும் இந்த நாட்டிலே பிறந்தவர்கள் இலங்கையர்கள் என்கின்ற பௌத்தம், சிங்களவர், தமிழர், முஸ்லிம்கள், இந்திய தமிழர், இலங்கை தமிழர் என்றெல்லாம் சொல்லாமல், இலங்கை சோழர் என்றெல்லாம் சொல்லாமல், எல்லோரும் இந்த நாட்டு இலங்கை அன்னையின் மக்கள், புதல்வர்கள், எல்லோருமே இலங்கையர்கள், அதாவது ஸ்ரீலங்கன் என்கின்ற அந்த விஷயம் வந்துவிட்டால் மிகவும் தெளிவான தீர்வுகள் கிடைத்துவிடும். இன்னும் தமிழ் இளைஞர்களை உசுப்பேற்றுகின்ற தமிழ் அரசியல்வாதிகள் தங்களுடைய இனம் ஒன்றுபட வேண்டும், தமிழினம்தான் வடக்கு கிழக்கிலே உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்ற வேண்டும், மாகாண சபைகளை கைப்பற்ற வேண்டும் என்ற பேச்செல்லாம் மீண்டும் வலுப்பெற்றிருக்கின்றது. ஆனால் இவர்கள் ஒன்றுபட மாட்டார்கள். அதற்கு அது பொதுவாக நயவஞ்சவர்களுக்கு அல் குர்ஆனிலே சொல்லப்பட்ட விஷயம், அவர்களது உள்ளங்கள் வேறுபட்டிருக்கும், ஆனால் வெளிப்பார்வைக்கு அவர்கள் ஒன்றுபட்டவர்கள் போல் தெரிவார்கள் என்று. இதை நாங்கள் நீண்ட காலமாக பார்க்கின்றோம். அடுத்தது, முஸ்லிம் முதலமைச்சர், முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர், முஸ்லிம் அமைச்சர் என்றெல்லாம் இந்த கோஷங்களில் உண்மையில் எனக்கு
நான் நினைக்கின்றேன் நான் வாக்காளராக ஆகிய காலத்திலிருந்து கிட்டத்தட்ட என்னுடைய 18 வயதிலிருந்தே நான் விரக்தி அடைந்திருக்கின்றேன் இந்த கோஷங்களில். ஏனெனில் நாங்கள் இளம் வயதிலே சிறுவர்களாக இருக்கும்போது வாக்குரிமை இல்லாமல் இருந்த காலத்திலே டாக்டர் பதியுதீன் முகமது, ஏசிஎஸ் ஹமீட் போன்றவர்கள் அவர்கள் உண்மையில் சமூகத்துக்காக வேலை செய்தார்கள் அல்லது இந்த நாட்டுக்காக செய்தார்கள். சமூகத்துக்காக என்றும் கூற முடியாது, இந்த நாட்டுக்காக வேலை செய்தார்கள். அதிலே அவர்கள் எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி வேலை செய்தார்கள். அவர்கள் மறைந்ததன் பின்னர் இப்போது சமூகத்திற்காக என்று கேட்டு பெற்றுக்கொண்டு ஆசனங்களை பெற்றுக்கொண்டு அங்கே சென்று அவர்கள் சார்ந்த சமூகத்திற்கு அபகீர்த்தியை ஏற்படுத்துகிறார்கள், சமூகத்தின் மரியாதையை போக்காட்டுகின்றார்கள். கடைசியாக நடைபெற்ற தேர்தலில் கூட நாம் பார்க்கலாம் என்ன நடந்திருக்கின்றது என்று. விடிந்தால் தேர்தல் என்று இருக்கும் போது அன்று இரவு முழுக்க மக்களுக்கு லஞ்சம் வழங்கப்பட்டிருக்கின்றது. காத்தாங்குடியை பொறுத்தவரையிலே தனி முஸ்லிம் ஊர் என்று சொல்வார்கள். எனவே இந்த விடயங்களை நாம் கவனத்தில் எடுக்க வேண்டும். முஸ்லிம்கள் உயர் பதவிக்கு போய் தாங்கள் சார்ந்த சமூகத்தின் பெயர்களை பழுதாக்குவதை விட அவர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படாமல் இருப்பது முஸ்லிம் சமூகத்தின் நன்மதிப்பை பாதுகாக்கின்ற ஒரு விடயமாக கூட இருக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். எனவே நாம் எதிர்காலத்திலே இது தொடர்பாக பேசுவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.